ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2ல் போட் ஐஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராணி 1ல் பார்த்தீங்கன்னா கிராணி மட்டும்தான் இருக்கும். அதே கிராணி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா சொட்டை கிழவனாக இருப்பான், சொட்டை கிழவியும் இருக்கும். இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தான் இந்த கேமை எடுத்துகிட்டு பார்ப்போம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சொட்டவம் அங்கே தான் இருக்கிறோம். இந்த புக்கை நம்ம வெளியே பிடிச்சி வச்சிட்டோன்னா கீழே வந்து வெப்பன் இருக்குது, அந்த இடம் ஓப்பன் ஆகும். அது அப்படியே இருக்கட்டும். இதில் எதுவும் இல்லை. சரி போகிறதான் பாருங்கள். இந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சொட்டை புடவை இதில் அடிச்சிருவான். இதில் எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. இந்த ட்ராவலெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சொட்டை கேள்வி பப்பாய் மாரி இருக்குது இந்த வீடு. சரி இதில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். இதில் வந்து சேஃப் கீ தேவைப்பட மாட்டேங்குது. நம்ம சேஃப் கீ வந்து தேடி தான் எடுக்கணும். சரி வாங்க நம்ம இந்த சைடு போகலாம். ஐயோ சொட்டை கிழவி, அதோட வாய் பாருங்களாம், மாப்பான வாய் மாரியே இருக்குது. இந்த சொட்டை தலை எங்கே இருக்கிறான்னு தெரியல. டார்லிங் அவனை விடக்கூடாது, வா அவனை பிடிக்கலாம் வா. சொட்டை கொஞ்ச நேரம் அமைதியாக நான் போயிடுறா வீட்டை விட்டு வெளியே. இந்த டைமில் நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ கிடச்சிச்சின்னா கிழவன கிளியும் போட்டு தள்ளிடலாம் கண் எடுத்து. எனக்கு வெப்பன் கீ கிடைக்கலையே. இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. வெரி குட். நம்மளுக்கு இன்னும் வந்து 4 பொருள் தேவைப்படுது. நம்ம ஒன்று ஒன்று அப்படியே செக் பண்ணி போகலாம். இந்த ட்ராவில் வந்து ஃபியூஸ் இருக்குது. ஃபியூஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படியே போனோங்கன்னா இந்த பீரோவில் எதுவுமே இல்லை. டோர் லாக் அது தேவைப்படாது. நம்ம வந்து இங்கே டோர் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சொட்டை தலையை வந்துட்டாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாரத்துக்கு ரெடியாக இருக்கணும். கன்று கிடச்சிருக்கு. நம்ம இந்த பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு இருக்கிற இடத்துல போட தேவையில்ல. அங்கே படிக்கட்டு இருக்கும். அதுக்கு படிக்கட்டுக்கு நேராக போட்டு வந்துன்னே இருந்துடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டை கிழவிக்கும் பனங்கோட்டை தலையனுக்கும் எம்மகண்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கையால் தான். அதுவும் ஃபஸ்ட்டு கன்று எடுத்துக்கலாம். இந்த சொட்டை கிழவி எங்கே சுற்றின்னு இருக்குதுன்னு தெரில. சொட்டையும் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து நான் அந்த சமையல் ரூமில் வந்து செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி ஐயோ பாட்டி சாவு ஒன்று வெற்றிகரமாக நம்ம சொட்டை கிழவி கிராணி சொல்லி முடிச்சாச்சு. சரி வாங்க நம்ம இது புல்லட் லோட் பண்ணிட்டு சொட்டை தலையும் வரல. இந்த ரூமில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எதுவுமே இல்லை. இதுலேயும் எது இல்லை. இந்த சொட்டை தலையின் தலை எப்படி இருக்கோ அந்த வீடும் அதுமாரி தான் இருக்குது. இதில் எதுவுமே இல்லை. டார்லிங் உனக்கு என்ன ஆச்சு? சொட்டை தலையின் குரல் கேட்குது, போய் பார்க்கணுமே அங்கே. எழுந்திரு டார்லிங். டார்லிங் சொட்டை தலையா, இந்த வயசில் உனக்கு லவ் கேட்குதா? சாவிடா சொட்டை. சரிங்க. அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு போய் அங்கே பேம்பஸ் தலையும் ஒருத்தருப்பான், அவங்ககிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கேமரா ஆஃப் பண்ணிடலாம். இந்த சொட்டை தலையை எப்படி எங்கெங்கெல்லாம் கேமரா செட் பண்ணி வச்சுருக்குறான். இந்த செக்யூரிட்டிக்கு அவன் கழுத்துலேயே போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த கேமரா சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இதில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பொருள். அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு போய் நம்ம பேம்பஸ் தலைங்கிட்ட போகலாம். அங்கே போயிட்டு அங்கே வந்து கால்வாய் மாரி இருக்கும். அந்த கால்வாய் வந்து நம்ம திறந்து விடணும். திறந்து விட்டால் தான் அடுத்தது வந்து நம்ம அந்தாண்ட சைடு போக முடியும். அந்தாண்ட சைடு வந்து அந்த கேம்பஸ் தலையை என்ன வச்சுன்னு இருக்கிறான்னு தெரியல. போய் செக் பண்ணி பார்க்கலாங்க. நான் சொன்ன இடம் இது தான். இதில் போயிட்டு நம்ம இந்த இதுவை லூஸ் பண்ணிவிட்டோங்கன்னா அந்தாண்ட சைடு வந்து தண்ணியெல்லாம் போயிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கேம்பஸ் தலையை வந்து போட்டு தள்ளணும். அவனை சாவடிச்சா தான் நம்ம அந்தாண்ட சைடு போயிட்டு என்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய் நிறுவுறோங்க. கேம்பஸ் தலைன்னு ரொம்ப அதிர்ஷ்டம் போல் ஃபஸ்ட்லேயே வந்து மாட்டிக்கிச்சு சாவு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம குண்டை லோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேஃப் கீ தான் இருக்குது. நம்ம சேஃப் கீ எடுத்துக்கின்னு கன்று இங்கே போட்டுடலாம். வழியில் படுத்துன்னு நம்ம கேம்பஸ் தலை தள்ளுறாப்பில் வெளியில் போனாங்கன்னா இந்த கிராணி சொட்டை கிழவனும் சொட்டை கிழவியும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளேயே நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம சேஃப் கீ இடம் இருக்குது. இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் தான் கிடச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம படிக்காட்ட வந்து நம்ம போட்டுடலாம். போட்டு அடுத்தது நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொட்டை கிழவனும் சொட்டை கிழவியும் சோலி முடிக்கணும். ஏன்னா அவங்க தான் அடிக்கடிக்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சாவு வந்துட்டியா, வந்து மாட்டிக்கினியா சாவு. இந்த சொட்டை பைப்புள்ள எங்கே தெரிஞ்சுன்னு இருக்குதுன்னு தெரியலையே. அநேகமாக மேலே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேலே போகிறதுக்கே தான் பயமாக தான் இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் சொல்லி வாய முடியல சாவு.
அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, புல்லட்டை லோட் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரிக் கன்னை வந்து செக்யூரிட்டி ரூமில் எடுத்து போய் போட போகிறோம். ஏன்னா அங்கே தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌ பார் இருக்குது. அப்படின்னா இந்த கன் எடுத்துகிட்டு போய் நம்ம செக்யூரிட்டி ரூமில் போட்டுடலாம். கன் இங்கே போட்டுடலாம். போட்டு நம்ம க்ரௌ பார் எடுத்துகிட்டு வந்து செக்யூரிட்டி ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். வாங்க போகலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராணி தொல்லையும் இல்லை, சொட்டை கிழவனும் தொல்லையும் இல்லை. அதுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா செயின் கட்ரு இருக்குது. செயின் கட்ரு வந்து அநேகமாக நம்ம செக்யூரிட்டி ரூமில் தான் தேவைப்படுது. அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் க்ரோபாருக்கு வேலை முடியல. இன்னொரு பாக்ஸ் இருக்குது கீழே. நம்ம ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஏஞ்சி வருவோங்க பார்த்தியா, அந்த இடத்தாண்டே ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுதான் அந்த பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இந்த ப்ளக்கு கிடச்சிச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 பொருள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வந்து 2 பொருள் தான். நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். வேகமாக அந்த 2 பொருளும் செக்யூரிட்டி ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 2 பொருள் தேவைப்படுது. ஒன்று வந்து போட்டு ஸ்டேரிங்கு, போட்டு கீ வேணும். இந்த 2 பொருள் தேவைப்படுது. இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்புறம் இந்தாண்ட ஒரு ரூம் லாக்கர் இருக்கும். இதில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான். இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு கீழே நம்ம ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். போயிட்டு நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதேமாரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்காக 1 வீக் 2 வீக் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஐயோ, குறி மிஸ் ஆயிடுச்சு. ஓடுறா ஓடுறா ஓடுறா, பின்னாடி திரும்பி பாரு. சொட்டையை வராமல் போட போட்டு சாவு. அடுத்து கிராணி சொட்டை கேள்வி மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்தாண்ட புல்லட் இருக்குது. அதை லோட் பண்ணிட்டு எடுத்து போய் கிராணி சொல்லி முடிச்சிடலாம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. நான் சொல்கிறதுலே ஒரு கிங் ஆயிடுச்சு. வாவி, நான் யாருன்னு தெரியாமல் நடிச்சிட்டல சொட்டை கிழவி. இந்த வரேன். என் முழு சுயரூபத்தை இப்போ தான் பார்க்க போகிறேன். நீ டே சொட்டை கிளம்பி போகிறான். நான் அங்கே தான்டா இருக்கேன். சாவிடா, உன் ஒய்ஃப் எங்கடா? சொட்டை கிளவி கிராணி வர சொல்லி. இப்போ என் முழு சுயரூபத்தை பார்க்க போகுது கிளவி. சாவு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ட்ராவில் பார்த்தீங்கன்னா 2 புல்லட் இருக்கும். அந்த 2 புல்லட்டையும் கன்னில் லோட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு தான் நம்ம போகணும். அங்கே போயிட்டு மேலே ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த அறையில் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு இருக்கும். அந்த சுவிட்சை ஷூட் பண்ணால் இங்கே கீழே ஒரு ட்ரா மாதிரியே திறக்கும். அந்த ட்ராவில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஷூட் பண்ணியாச்சு. கன்று வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு இந்த செயின் கட்டர் தான் நம்ம அங்கே தேவைப்படும். அந்த செயின் கட்டர் எடுத்துக்கலாம். செயின் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு செயின் கட் பண்ணிடலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்பா இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டு ஸ்டாரிங் தான் கிடச்சிருக்கு. இது எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டுடலாம். போட்டாச்சு. கன் இல்லாமல் நம்ம இந்த இடத்த விட்டு போனோங்கன்னா நம்மளை மர்டர் ஆகிடுவாங்க. அதனால் மெயின் பாயிண்ட்டு நம்மளுக்கு கன்று தான். கன்று இருந்தால் தான் இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த ஸ்டாரிங்கில் எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே படிக்கட்டை போட்டுடலாம். மொத்தமாக எத்தனை பொருள் சேர்ந்து இருக்குதுன்னு தெரியல, போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, பேட்லாக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, ஸ்டாரிங். டார்லிங் பேராண்டி பார்த்து சொட்டத்தாலே நம்மள தான் தேடிட்டு வரான். ஏன்டா சொட்டை, உன் சாக வேண்டிய வயசில் ஏன்டா என்ன தேடுற? போய் உன் ஒய்ஃபை தர்றான்னா என்ன தேடிட்டு வரான். கிராணி சொட்டை கிழவி வாங்க சாவு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, புல்லட் வந்து லோட் பண்ணிக்கலாம். புல்லட் இங்கே இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடுங்க. புல்லட் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி இல்லை, இந்த தண்ணி தான் இருக்குது. இந்த 2 புல்லட்டையும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம போட் கீ தான் தேடணும். போட் கீ எங்கே இருக்குதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த இடத்துல போட் கீ இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்தாண்ட சைடு வந்து குளிக்கிற ரூம் இருக்கும். இந்த சொட்டைக்கிழவனும் குளிக்கிற ரூம் இருக்குது. இந்த ரூமில் போய் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் இங்கே தான் இருக்குது போட் கீ. இந்த போட் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம படிக்கட்டாண்ட போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மெயின் பாயிண்ட்டாக கன்று தேவைப்படுது, ஷார்ட் கன்று. ஆனால் ஷார்ட் கன்னில் பார்த்தீங்கன்னா புல்லட்டே ஒரு புல்லட் தான் இருக்குது. இந்த ஒரு புல்லட்டு வச்சுக்கின்னு நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாது.
அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கன் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராணி வரும் சொட்டைக்கிழவி, ஏன்னா இங்கே வந்து சவுண்டு போட்டாங்க அதனால். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் கடைசி நிமிடங்கள். சொட்டைக்கிழவியை விட்டுட்டு போகிற நிமிடங்கள் காலியாகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சொட்டைக்கிழவனை தான் டார்கெட் பண்ண போகிறோம். இந்த தகர டப்பா சொட்டைக்கிழவன் எங்கே சுற்றின்னு இருக்குதுன்னு தெரியல. தோ வந்துடுச்சு. சாவு சொட்டை, இதுதான் உன்னை கடைசியாக பார்க்குற நிமிடங்கள். சாவ். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக நம்ம போட் கிட்ட எடுத்து போய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போய் போட் கிட்ட போட்டு வந்துடலாம். வழி பாருங்கள் எப்படி எப்படி வளைஞ்சி 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 போட்டுருக்கு. சரி, இங்கே போட்டுடலாம். அடுத்து வந்து பெட்ரோலு, அடுத்தது பேட்லாக் கீ, போட் கீ, அடுத்தது ஸ்பார்க் ப்ளக். இதுதான் லாஸ்ட்டு. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? நம்ம சேஃப்டிக்காக எலக்ட்ரிக் கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து இங்கே போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்லாக் கீ தான் வேணும். இந்த பேட்லாக் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்தாண்டு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூட்டு இருக்கும். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாரியே இருக்கும். அதை வந்து நம்ம கீழே டவுன் பண்ணணும். கீழே டவுன் பண்ணிட்டு அந்தாண்ட கேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, இந்த ப்ளக்கை ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட்டு பெட்ரோல். வண்டி பெட்ரோல் எல்லாம் வண்டி ஓடாது, அதனால் வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ஃபிட் பண்ணிடலாம். ஸ்டேரிங் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா போட் கீ. அவ்வளோதான், போட் கீ எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பனங்கொட்டை தலையனுக்கும் பொக்கவாய் கிளிக்கும் பாய். டார்லிங் பேராண்டி போகிறோம், போக்க சொல்லாத நில்லு. லைக் பண்ணுங்கள் மக்களே.